நம்ம வங்கவலி கடல் காரைக்காலின் வாழ்வணிகர் தங்கள் குல தலைவனார் தனதத்தனார் தவத்தால் அங்கவர்பால் திருமடந்தை அவதரித்தார். இந்த பக்கத்தில் நாகப்பட்டினம், அந்த ஊர் திருவிருத்தத்தில் அப்பர் சொல்றார், செந்து வருவாய் கருங்கண் இணை தேன்மொழியார் வந்து வலம் செய்து மானடமாட மலிந்த செல்வ கந்தமலி பொழில் சூழ் கடல் நாகை காரோணம் என்றும் சிந்தை செய்வாரே பிரியாது இருக்கும் திருமங்கையே. அங்க திருமங்கைன்னா என்ன பொருள்னா, முக்தி திருவுக்கு தெய்வமாகிய ஞான முதல்வி அன்னை பராசக்தி. என்ன தெரியுது, காரைக்கால் அம்மாவா வந்தது சாட்சாத் அன்னை பராசக்தி. சாமிக்கும் அம்மாவுக்கும் அந்த மாதிரி உறவு உண்டு. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரம் சொல்ற திருமணம். தாயா வருவா அம்மா, மனைவியா வருவா, மகளா வருவா, சகோதரிய. ஏன்னா சக்தியும் சிவமும் தத்துவங்கள். சிவம் சக்திதனை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்தீங்கு உலகு உயிரெல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கண்ணியாகும் தவந்தரு ஞானத்தோர்க்கு தன்மைதான் தெரியும் என்றே சிவஞான சித்தியார். என்ன தெரிஞ்சுக்கணும், சிவ தத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் பிறக்கும். அப்போ சிவம் அப்பா, சக்தி அம்மா, சக்தி பெண், சக்தி பெண். சக்தி தத்துவத்திலிருந்து சிவ தத்துவம் பிறக்கும். அப்போ சக்தி அம்மா, சிவம் மகனாக அந்த முறை மாறும். அந்த மாதிரி சிவசக்தி தத்துவங்கள் மூலமாக பலவிதமான திருவிளையாடல்கள் நடக்கும். அதையும் அம்மா சொல்கிறார், மாய நாட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே இதில் பண்ண சொல்கிறார். என்ன அர்த்தம், மருண்டுன்னு என்ன அர்த்தம்னா வியந்துன்னு அர்த்தம். மாய நாடன்னு அந்த வார்த்தை புதுசாக ஒன்று சொல்கிறார். மாயன்னா என்ன தெரியுமா அர்த்தம், சுத்தமாயா தத்துவத்தை தனது பரிக்கிரக சக்தியாக வைப்பு ஆற்றலாக வைத்து இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எனும் ஐந்தொழில் பேரியக்கத்தை செய்து வருகிறான். அதை ஐயன் செய்ய அம்மை பார்க்கிறார்.